மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், வணக்கம். தினமும் நாம் எல்லோரும் தியானம் செய்யும் போது கர்மா எல்லாமே கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுது. இங்கே ரெண்டு இருக்குது. ஒன்று கர்மா, இன்னொன்று தர்மா. கர்மா மற்றும் தர்மம். எதுக்காக கர்மா என்பது செய்கிறோம்? நாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக செய்கிறோம். எதுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை? ஞானத்திற்காக, என்லைட்டன்மெண்ட்டுக்காக, ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கர்மா என்பது செய்கிறோம். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் 3 பேர் இருக்கிறார். 3 பேரும் ஒவ்வொரு விஷயத்துல சிறப்பு ஆனவர். பிரம்மா என்றால் கிரியேஷனுக்கு சிறப்பு, விஷ்ணு என்றால் மெயின்டெனன்ஸ்க்கு சிறப்பு, மகேஸ்வரா என்றால் டெஸ்ட்ரக்ஷனுக்கு சிறப்பு. இங்க மூணு பேருமே என்ன செய்கிறார்? கர்மா செய்கிறார். எந்த வகையான கர்மா? பிரம்ம கர்மா, விஷ்ணு கர்மா, சிவ கர்மா. 3 வகையான கர்மாக்கள் செய்கிறார். பிரம்ம கர்மா என்றால் என்ன? கிரியேஷன். விஷ்ணு கர்மா என்றால் என்ன? கிரியேட் பண்ணது கெட்டு போகாமல் மெயின்டெனன்ஸ் பண்றது. சிவ கர்மா என்றால் நமக்கு இன்ன தேவை இல்லை, ஒரு பொருளாகட்டும் ஒரு அனுபவமாகட்டும் நினைச்சுக்கோங்க, அது நம்ம இடத்திலிருந்து அமுச்சு விடுறது தான், அதாவது டெஸ்ட்ரக்ஷன். நம்ம வாழ்க்கையில் எந்த கர்மா நாம செய்தாலும் இந்த 3 கர்மாவில் ஒன்றாக இருக்கும். We create our own experiences. நம்முடைய அனுபவங்களை நாமே உருவாக்கிக்கிறோம். உருவாக்குனதுக்கு அப்புறம் we live with our experiences. நாம நம்முடைய அனுபவங்களுடன் இணைந்து வாழ்க்கையை வாழுவோம். இந்த அனுபவங்கள் போதும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கும் போது we end up our experience. ஸ்டாப் பண்றோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையை நாமே உருவாக்கிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாமே வாழ்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நாமே நிறுத்துறோம். We create our reality. We travel towards our destiny. இந்த விஷயம் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட். அதற்காக நாம எந்த விதமான கர்மா என்பது செய்யணும், இந்த விஷயம் நம்ம கையிலேயே இருக்கு. ஒவ்வொருத்தரும், நாம் எல்லோரும் காலையிலிருந்து இரவு தூங்குற வர நேரத்துக்கு வரைக்கும் நிறைய கர்மாக்கள் எல்லாமே செய்கிறோம். சில ரிப்பீட்டட் கர்மா இருக்கும், விஷ்ணு கர்மா. சில புதுசா செய்ய வேண்டியது இருக்கும், பிரம்ம கர்மா. இன்னைக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு தேவையில்லை, எல்லாமே எனக்கு போதும் அப்படின்னும் போது சிவகர்மா. நம்முடைய அனுபவங்கள் நம்ம கையிலேயே இருக்கு. நல்ல தியானம் செய்யும் போது புது புது அனுபவங்கள் வருது, பிரம்ம கர்மா. நம்ம பிரம்ம கர்மா செய்யலாம், இல்ல வெறும் சிவகர்மா மட்டுமே செய்யலாம். சிவகர்மா என்றால் அஹிம்சாயுடன் யாருக்குமே எந்த இம்சையும் தராம பண்றதுதான் சிவகர்மா. நாம என்ன செய்யறோம்? நிறைய பேருக்கு நம்முடைய கர்மாவின் மூலம் தடைகள் ஏற்படுது. கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல கர்மா கிடையாது. பிரம்ம கர்மா, விஷ்ணு கர்மா, சிவகர்மா, இந்த 3 கர்மாவும் நல்ல கர்மா, பாசிட்டிவ் கர்மா. இது எதுவுமே இல்லாமல், எதுவுமே செய்யாமல் மற்றவர்களுக்கு ஹிம்சை தரக்கூடிய கர்மாக்கள் செய்தால் அது கெட்ட கர்மா என கூறப்படுகிறது. எந்த கர்மாவும் செய்யாமல் அக்கர்மாவாக கூட இருக்கலாம். ஆனா இந்த அகர்மாவாக இருக்கும்போது, அதாவது அக்கர்மா என்றால் தியானத்துல உட்காரும். தியானத்துல உட்காரும் போது பிரம்ம கர்மா, விஷ்ணு கர்மா, சிவகர்மா 3மே நடக்குது. புது அனுபவங்கள் வருது பிரம்ம கர்மாவின் மூலம். நாம செய்யும் அனைத்து செயல்களின் மீதும் ஒரு நல்ல கிளாரிட்டி இன்னும் அழகாக எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வருது. விஷ்ணு கர்மா. தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாமே தியானத்தின் மூலம் கிளியர் ஆகுது. சிவகர்மா. நாம அகர்மாவாக இருக்கும்போது, எந்த செயலும் செய்யாம இருக்கும்போது, பௌத்தீகமாக நாம் எதுவுமே செய்யவில்லை, மானசிகமாக எதுவுமே செய்யவில்லை, ஒரு செயலின் மூலம் பிசிக்கல் கர்மா எதுவுமே செய்யவில்லை. தெர் இஸ் நோ ஆக்ஷன், தெர் இஸ் நோ வர்பல், தெர் இஸ் நோ மென்டல். இந்த மாதிரி இருக்கும்போது அதுதான் அகர்மா. அகர்மாவா என்றால் தியானம். தியானத்தில் பிரம்ம கர்மா, விஷ்ணு கர்மா, சிவகர்மா 3மே இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே முழுவதும் நாம புரிந்து கொண்டால் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா, we govern our own lives. நமக்கு எது தேவையோ அதுதான் பண்றோம். நமக்கு எது தேவையோ அது மட்டுமே நம்ம கிட்ட இருக்கும். நமக்கு எது தேவையில்லையோ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுவோம். இதுதான் கவர்னிங் த லைஃப். இங்கே நம்ம சயின்டிபிக்கா இருக்கலாம், அன்சயின்டிபிக்கா கூட இருக்கலாம். நம்முடைய முடிவுகள் எல்லாமே அறிவியல் பூர்வகமாகவும் இருக்கலாம், அறிவியல் பூர்வகம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
அது உங்களுக்கு தேவையா இல்லையா அப்படின்ற விஷயம் யோசனை பண்றோம் பாருங்க. அதுதான் சயின்டிபிக் திங்கிங். நிறைய நெகட்டிவ் கர்மா செய்யும் போது தேவையில்லாத அனுபவங்கள் நிறைய வருது. நிறைய பாசிட்டிவ் கர்மாக்கள் செய்யும் போது தேவையான அனுபவங்கள் நிறைய வருது. இங்க தேவை என்பவர் யார்? ஆன்மா. ஆன்மாக்கு தேவையான அனுபவம் நீங்க கொடுத்தால் நீங்க பாசிட்டிவ் செய்றீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆன்மா எப்பவுமே கேட்காது இவருக்கு போய் இம்சை குடு, அந்த இம்சை எப்படி இருக்குதோ அந்த அனுபவம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி எப்பவுமே அந்த மாதிரி அனுபவம் ஆன்மாக்கு தேவையில்லை. புது அனுபவம் நீங்க பழைய வேலையே புதுசா செய்தாலும் புது அனுபவம் என்பது ஆன்மாக்கு கிடைக்கும். யாருக்குமே எந்த தானமும் செய்யாமல், யாருக்குமே எந்த ஞானமும் கொடுக்காமல், யாருக்குமே எந்த உதவியும் செய்யாமல் நமக்கு நாமே இருப்போம் அப்படின்ற விஷயம் கூட கர்மதான். அதன் மூலமா ஆன்மாக்கு லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். அன்லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய தியானம் செய்யணும். 4 பேர் நன்மைக்காக உதவி செய்யணும். தியான யக்னங்கள் எங்கெங்க எல்லாமே நடக்குமோ அங்கங்க எல்லாமே போய் தியானம் செய்யணும். அங்கே நம்மளால முடிஞ்ச சேவை என்பது செலுத்தணும். இந்த வகையான அனுபவங்கள் தான் ஆன்மாக்கு தேவை. எதுக்கு தேவை என்றால் அதன் மூலமாவே நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். அந்த அனுபவங்களின் மூலம் மட்டுமே ஆன்மா என்பது என்லைட்டன்ட் ஸ்டேட்டுக்கு போகும். தினமும் ஒரு புது செயல் செய்யும் போது நமக்கு ஒரு புது அனுபவம் கிடைக்கும். புது அனுபவங்கள் வர வர நம்முடைய சகசிரார நிலை என்பது எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் என்லைட்டன்ட் ஸ்டேட். தினமும் நிறைய பிரம்ம கர்மாக்கள் செய்யணும். 4 பேர் நன்மைக்காக ஒரு பொருள் உருவாக்குனதுக்கு அப்புறம் அந்த பொருளின் மூலம், அந்த சர்வீஸின் மூலம் 4 பேர் நன்மைக்காக அந்த சர்வீஸ், அந்த பொருள் என்பது மெயின்டைன் பண்ணணும். அது விஷ்ணு கர்மா. நிறைய புது கர்மாக்கள் எல்லாமே செய்து 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 நிறைய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சும் போது தேவையில்லாத பழைய கர்மாக்கள் எல்லாமே ஸ்டாப் பண்ணி புதுசுல போகணும். அங்கேதான் சிவகர்மா என்பது வருது. இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய வாழ்க்கையை நம் கையில், நம்முடைய வாழ்க்கையை நாமே கவர்ன் பண்றோம். தினமும் சில நேரம் தியானம் செய்தால் நீங்க அகர்மாவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். உள்முகம் ஆகணும் நம்முடைய பார்வைகள். அதுதான் அகர்மா, அதுதான் தியானம். நம்மளால எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கும் உதவி என்பது செய்யும். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் தியான பிரச்சாரம் செய்யும் போது அந்த நேரத்தில் ஜூம், யூடியூப் எதுவுமே இல்லை. அவங்க ஊரு சுத்தி பர்சனலா 3 கோடி மக்களுக்கு தியானம் சொல்லி கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய கர்மா இந்த உலகத்திற்காக அவங்க செய்திருக்காங்க. அதே மாதிரி நாமும் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு தியான தானம் செய்யணும், ஞான தானம் செய்யணும், அன்னதானம் செய்யணும். அதற்காக தான் நிறைய யக்னங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி.